Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் a monopolist has a demand curve அப்படின்னு சொல்லி x கொடுத்துருக்காங்க and average cost curve கொடுத்துருக்காங்க. இதில் P அப்படின்றது வந்து price per unit output, xன்றது number of unit of the output. Revenue function அப்படின்றது பார்த்தீங்கன்னா P into x. இங்கே determine the most profitable output and the maximum profit அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ maximum profit அப்படின்னா நம்ம முதல்ல ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத எழுதணும். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படின்றது எப்பவுமே வந்து ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ரெவென்யூ அப்படின்றது ஸ்மால் p இன்டூ எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் p இன்டூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. மைனஸ் இப்போ நமக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன் வேணும். பட் இங்கே ஆவரேஜ் காஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷனை எக்ஸால் டிவைட் பண்ணுவோம். அப்போ காஸ்ட் அப்படின்னு போது ஆவரேஜ் காஸ்ட் இன்டூ எக்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் காஸ்ட் இதோட எக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரெண்டு இதில் நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பி அப்படின்றது இதுலேருந்து எடுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த -2p இந்த பக்கம் வந்துடும். அப்போ 2p ஈக்குவல் டு 106 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்போ p அப்படின்னு டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். So 106 minus x divided by 2 இதோட into x அப்படின்னு போடணும். So p into x போட்டாச்சு. minus average costing கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து x ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5x ஆகிடும். ஸோ 5x அதுக்கு அடுத்தது plus x by 50 இருக்கு. ஸோ plus x square by 50. ஸோ இது வந்து மைனஸ் போட்டாச்சு. இப்போ p of x அப்படின்னும்போது இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 106x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் 5x, இந்த மைனஸ் சைன் இந்த டேர்முக்கு எடுத்துருக்கு, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 50. இப்போ இதை நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணால் 53x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 50 அப்படின்னு வரும். இப்போ லைக் டேர்ம்ஸ் இருக்குது, சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுக்குனால டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 53 வரும். மைனஸ் 2x பை 2ன்னு வரும். மைனஸ் 5 வரும். மறுபடியும் மைனஸ் 2x பை 50 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேர்மும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு டேர்மும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா 48 வரும். 53 மைனஸ் 5 இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் எக்ஸும் மைனஸ் இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் பை 25 வரும். இப்போ ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். பட் எல்சிஎம் எடுக்கும்போது இந்த எக்ஸ்ட்ராமுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் தனியாக ப்ளஸ் போட்டுட்டேன். இங்கே வந்து 25 வரும். ஸோ இது வந்து மைனஸ் 25x மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 48 மைனஸ் 26x பை 25 இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ 48 ஈக்குவல் டு 26x by 25. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸை கால்குலேட் பண்ணால் x is equal to 48 into 25 divided by 26. இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 46.15. இது ரவுண்ட் அப் பண்ணால் 15 அப்படின்னு நிறுத்திக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் the most profitable output and the maximum profit. So profitable output அப்படின்றது இதில் எக்ஸ்ன்றது தான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அவுட்புட் அப்படின்னா எக்ஸுக்கு போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும். அப்போ நம்ம ப்ராஃபிட் ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம டிஃபரன்சியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி
இந்த அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெசிமல்ல இருக்காது. அதனால இதை இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு ஹோல் நம்பரா எடுத்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 46 அப்படின்னு வரும். இப்போ அடுத்தது P ஆஃப் 46. ஸோ இந்த ப்ராஃபிட் ஃபங்க்ஷனில் இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 53x இருக்குது. இப்போ இந்த இடத்துல 53 into 46. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது 46 ஸ்கொயர் பை 2. அடுத்தது மைனஸ் 5x. மைனஸ் 5 into 46. அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 50. ஸோ மைனஸ் 46 ஸ்கொயர் டிவைடட் பை 50 அப்படின்னு வரும். இது இப்போ ஃபுல்லாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 53 into 46. 2438 minus 46 square divided by 2. 1058 minus 46 into 5. 230. அடுத்தது 46 square by 50. 42.32. இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1107.68. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். இவ்வளோ ருபீஸ் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு போடணும். இந்த எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் அவுட்புட். அதர்வைஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அவுட்புட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அவுட்புட் வந்து 46 யூனிட். அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 1107.68 rupees.